என்னடா இது இவ்வளவு பெரிய புதவான நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானே பாக்குறீங்க. இது புதவான இல்லைங்க, எங்க ஊர்ல வருஷம் கொளுத்துற சொகபானம். அட ஆமாங்க, இந்த கார்த்திகை தீபம் வந்தாலே கம்மந்தட்டை வச்சு எங்க ஊர்ல இது மாதிரி சொகபானம் ஏத்துவாங்க. இந்த சொகபானம் எரியும் போது எந்த சைடு சாயுதோ அந்த பக்கம் தான் மழை அதிகமா பெய்யும் சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா அந்த சொகபானத்தை கொளுத்துறதுக்கு முன்னாடி பெரியவங்க எல்லாமே அதை சுத்தி கும்மி பாட்டு பாடிக்கின்னு கொண்டாடிப்பாங்க. அதுக்கப்புறம் பூசாரி வந்து கற்பூரத்தை கொளுத்தி அந்த சொகபானத்தை கொளுத்த ஆரம்பிச்சாரு. அப்படி கொளுத்துன கொஞ்ச நேரத்திலே சொகபானம் ஒரு சைடா சாய ஆரம்பிச்சிடுச்சு. உடனே பெரியவங்க எல்லாரும் அது எந்த பக்கம் சாயுதோ அந்த பக்கம் இருந்துதான் மழை அதிகமா வரும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த கீழே இந்த கம்மந்தட்டை எல்லாத்தையும் ஒரு குச்சியை வச்சு கிண்டி விட்டு நல்லா எரிய வச்சாங்க எங்க பசங்க. ஏன்னா இந்த கம்மந்தட்டு எரிஞ்சு சாம்பல் நெருப்பா இருக்கும் போது அது மேல நடந்தாக்கா உடம்பு வலி, கைகால் வலி, குதிகால் வலி எல்லாம் போயிடும் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அப்படி எரியும் போது எங்க பசங்க எல்லாம் அதுல படாசை தூக்கி போட்டு வெடிக்க ஆரம்பிச்சானுவா. நீங்களும் உங்க ஊர்ல இது மாதிரி சொகமானம் கொளுத்தும் போது அதுல படாசு போட்டு வெடிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்திலே கம்மந்தட்டு எல்லாம் எரிஞ்சு சாம்பலா ஆயிடுச்சு. இந்த நெருப்பு மேல முதல்ல பூசாரி தான் போகணும், அதுக்கப்புறம் தான் பின்னாடி நாம எல்லாருமே போகணும். அதே மாதிரியே முதல்ல பூசாரி போனதும் எங்க ஊர் பொதுமக்கள் எல்லாமே அந்த நெருப்பு மேல நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களுக்கும் தீராத உடம்பு வலி, கைகால் வலி, குதிகால் வலி இருந்துச்சுனாக்கா அந்த நெருப்பு மேல நடந்து பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு உடனே சரியாகும். ஆனா அந்த நெருப்பு மேல இது மாதிரி நடக்கணும், பசங்களை மாதிரி குடுகுடுன்னு ஓடக்கூடாது. எங்க பசங்களும் சரி வா ப்ரோ வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டானுவா. இந்த சாம்பலை எடுத்து நெத்தியில பொட்டு வச்சாக்கா நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சாம்பலை கொண்டு விளைச்சல் நிலங்கள்ல போட்டாக்கா விளைச்சல் நல்லா விளையும் சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாருங்கடா எவ்வளவு பேர் எடுத்துன்னு போறாங்க, வாங்கடா நாமளும் எடுத்துன்னு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த சாம்பலை. அதுக்கப்புறம் அந்த சாம்பலை கொஞ்சோண்டு எடுத்து நானும் பொட்டு வச்சுக்கின்னு கிளம்பிட்டேன் வீட்டுக்கு.